அதான் நிறைய. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ வந்து கெண்டை பிடிக்க வந்திருக்கேங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. விராமீன் வந்து மறைச்சி பிடிச்சிட்டோம். ஒரு விராமீனை பிடிச்சிட்டோம். இன்னொரு விராமீன் மறைச்சி கிடக்குது. அது பார்ட் 2. அதை பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலை. இந்த கெண்டையெல்லாம் மறைச்சிட்டோம்னா அந்த வலையை நமக்கு தேவைப்படும். அதனால் வலையை எடுத்துருவோம். இப்போதைக்கு இந்த கெண்டையை போய் மறிப்போம். இங்கே பாருங்க, அந்த கருத்தூரில் கெண்டை கிளக்கிறாரு. சரியான பெருசு, நல்லா பெருசு தாண்டா. அதான் விளையாடுறாப்புல. இந்த கரையை சுற்றி வலையை அடிக்க வேண்டியதான். எங்கிட்ட வருது வருது. இங்கே அடிப்போம் வலையா இல்லை அங்கே அடிப்போமா? அந்த இங்கே அடிச்சிடும். அந்த மீனை பிடிச்சாங்க நம்ம. மீன் தெரியுதுன்னு ஏன்டா வீடியோ மாத்துற? அந்த கெண்டை பாருங்க எப்படி விளையாடுது பார்த்தீங்களா? என்ன அது என்ன கெண்டையா இருக்கும்? ரோகு. அதுதான் அதிகமாக கிடக்குது. இது களவாணி கெண்டை. களவாணி கெண்டையா? ஏன்னா களவாணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வலை போடுறவங்க இல்லை வலையை தாண்டி குதிச்சு ஓடிடுவாங்க. வலையை தாண்டி குதிச்சுடுவா. வலையை தாண்டி குதிச்சுடுவா. கிளச்சி வருது. ஸோ அந்த இங்கேயே இருக்குது, கலைக்கு இருக்குது. எல்லா கெண்டை கிடக்குதா என்னன்னு தெரிலங்க. மறிக்கிறோம் பார்ப்போம். மாட்டுதானே நெட்டி உடஞ்சிருச்சு சார். சார் திரும்புது கெண்டை. அதான் வலையில் மோதி திரும்புது. அங்கிட்டு பாரு, முறை முறையாக வர்றது பாரு. அதான் நிறைய. ஐயோ ஐயோ ஐயோ. ஸோ எடுத்துட்டேன். ஸோ 3 கெண்டை சாப்பா. ஐயோ ஐயோ. ஸோ 3 ஃபஸ்ட்டு ஒன்று குதிச்சிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் 2ஆக விழுந்துச்சு. பயந்து வந்துருச்சு சார் எனக்கு. ஐயோ இந்த 2 கண்டையும் மாட்டும் பாருங்க எப்பயாவது. இந்த வருது சார் கெண்டை. சோசா என்கிட்ட வருது. தப்பிச்சிருச்சிங்க பாதி கெண்டை. சோசா இங்கே வருங்க, போயிடுச்சு கெண்டை. சார் கெண்டை கிட்ட போயிடுச்சு சார். 2-3 கெண்டை கிட்ட போயிருக்கு சார். தாங்கி ஒன்று இருக்கு போல இருக்கு. 2-3 கெண்டை கிட்ட போயிருக்கு சார். குதிக்கிறது நல்லா தெரிஞ்சு சார். 3 கெண்டை சார். ஆமாம் சார். சார் 1 குதிச்சிச்சு. அப்புறம் 2 பெருசு இருக்கும். இந்த கெண்டைய அங்கிட்டலாம் அமிங்கிருச்சுலடா. அமிங்கிருச்சு. கெண்டை இந்த கருவைக்குள்ள தாங்க பதுங்கி கிடக்கும். கெண்டை எப்படி குளிச்சிச்சு பார்த்தீங்களா? 2 பெருசு ஒரு குட்டி சாப்பா. குட்டியா? நான் 2 தான். நான் சொன்ன மாதிரி இதான் சார் களவாணி கெண்டை. எத்தனை தெரியுதுன்னு தெரியல. என்னது என்ன கெண்டை? களவாணி கெண்டை தான். களவாணி கெண்டை தான். ரோகுன்னு எடுத்துட்டு களவாணியில் எழுதி நான் களவாணி கெண்டை. களவாணின்னு எழுதிடுவோமா? சரி வா, அந்த மூலையில் தான் பதுங்கி கிடக்கும். நான் இல்லைன்னு நினைக்கிறேன். வா, வீடியோவில் வரும் பாருங்க பாதியில். ஃபஸ்ட்டே வந்துருந்தா பாதியில் வராது. அந்த வலைக்கிட்ட பார்த்தியா? முறை தள்ளி மெதுகாகவே வா. வலையில் எங்கே மோதுறாப்புல தெரியுதுடா. இன்னும் முறை மோதுது தானே தெரியல சவா. நல்லா இழுக்கிறாப்புல தெரியுது. அப்பா பிடிச்சாச்சுங்க. சுற்றி போட்டுட்டேன். சோசா பார்த்து சவா கந்துட்டு தப்பிக்காது. கெண்டை களவாணி கெண்டை பாருங்க எப்படி கை நல்லா மாட்டி. இப்போதான் சார் வந்தோம். இப்போதான் வந்தோம். இன்னைக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. இன்னும் நிறைய கெண்டை கிடக்குது. சாக்கு அங்கே விராமீனை போட்டு வச்சிருக்குமே. நல்லா துள்ளு. உன்னை கூட போகிறது தப்பிக்க முடியாது. அது என்னமோ தொட்டி மாட்டை சுற்றிருச்சிங்க வலையில் கெண்டை. யாருங்க நல்லா சுற்றியாச்சு. இதுவே எந்த கலக்கு கலக்குது. நம்மளை போட்டு என்ன பாடு வருத்திருக்கேன். எல்லாம் இங்கிட்டு இந்த அங்கிட்டு ஒரு முறை அடிக்குது. சரி வா வா வா, இதை எடுப்போம். இது எப்படி எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? அங்கே எல்லாம் கிடக்குது. கொண்டு பண்ணு எடுத்து. இப்போ இந்த கெண்டையை ஓட விடாமல் பார்த்து கொண்டு போகணுங்க பைக்கு. இதில் கைலியில் கொண்டு போங்க சார். கைலியில் போட்டு கைலியில் பொறுத்து கொண்டு போங்க.
கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த பாருங்க தொட்டி மாட்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு முன்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2-3 கெண்டைக்கிட்ட குதிச்சிருச்சு, அது மாட்டிச்சுன்னா கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த கெண்டை எல்லா கெண்டையும் மொத்தமாக மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தம் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியலையே. இதான் சார் சின்ன கண்டை, முதல்ல பெரிய 2 கண்டை பெருசாக குதிச்சிச்சு. பெருசா? நீ என்ன கேமராவில் பார்த்த? சரி, நேரில் பார்த்த. அவ்வளோதான். அமுக்கி வைக்க தெரியுமா வலைய? இன்னும் கெண்டை கிடக்குது. அப்படியே வந்து பார்ப்போம். என்ன சார் குழந்தை ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி போகிறீங்களே கெண்டைய? எது மாட்டேங்க? கெண்டை குழந்தை ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி மாட்டேக்கா? இது ஒரு கெண்டை குழந்தை தான். சரி, இதுக்குலாம் கிடக்குது பாருங்க. முறை எங்கேயாச்சும் கிளம்பு பாருங்க. அவனை வந்து முட்டிக்கிட்டு இருந்துச்சு தானே வலையில் மோதி. ஆமாம், குழந்தை வந்து வலையில் மாட்டிட்டாங்க. இதெல்லாம் முதல்ல மோதிக்கிட்டு இருந்துச்சு. எங்கனே இப்போ நெட்டி கலங்குச்சுதான். நெட்டி அலையா இந்த வார் முறை அடிக்குது பாரு. மூடிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று. ஸோ 2 கண்டையா? கெண்டை மாட்டிடுச்சு. மாட்டிடுச்சா? மாட்டல, ஒழுங்கா மாட்டலடா. இது அப்படியே இதை கொண்ட கரையில் வச்சுக்காரு. ஒழுங்கா மாட்டல. ஸோ ஆமாம் சோவா, பக்கத்தில் வீடியோ இங்கே ஸோ வாங்க 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 வாங்க. நல்லா பெருசுன்னு நினைக்கிறேன் சார். அப்படி வாங்க. மோதிக்கிட்டு கிடக்கு. ஸோ இப்படி 2 கை இப்படி விடுங்க. எந்த வாக்கில் இந்த கிடக்கு. ஸோ அப்படியே அமுக்குங்க. ஐயோ ஓடிக்க. எங்கிட்டா ஓடிச்சு? முறை எங்கிட்டு முறை? பின்னாடி போச்சா? பின்னாடியா முன்னாடி? சார் நான் சொன்னேன் சார், இப்படி ஒரு கை விட்டு. சரி ரொம்ப ஃபீல் பண்ணது விடு. இல்லை இன்னும் கண்டை கிடக்கு, அதெல்லாம் மாட்டிடும் சார். இங்கிட்டு போன மாதிரி தெரியுது. இல்லை ஸோ மீன் போல இருக்குது சார், நிறைய முறை விடுது. இந்த பையன் எடுத்துட்டு வரேன்டா டேய் அருண். ஐயா சார் 1 கிலோமீட்டர் கிட்ட வச்சிருக்கீங்க. ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ நின்றுட்டு கொஞ்சமாக வருது. சார் மீன் போல இருக்கு சார், நெட்டி தான் ஆடுது, கயிறு ஆடுது சாவா. என்ன சார் தண்ணி விட்டுக்கிட்டு வரீங்க? சாவா கெண்டை இருக்குமா? கயிறு இப்படி கீழே ஆண்டுச்சு சார். இந்த இடத்துல சரி போட்டுருக்குல்ல. எங்கடா? இந்த அங்கேண்ணா சார். இந்த தாண்டா கிடக்குது. ஓடலடா. அப்போ இதுக்குலாண்டா கிடந்திருக்கு. பாருங்க இந்த சகதி கீழே சொன்னல சார். செத்து போனாப்லே கிடக்குது. இருக்கு சார். நான் சொன்னேன்ல சீக்கிரங்கன்னு. அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓடிற போது மீனை பிடிக்கும் போது இது மாட்ட தொட்டி மாட்ட சுற்றிட்டோம்னா எங்கிட்டும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொங்கிட்டாங்க அப்படியே. ஆமாம், வந்து மாட்டிடுவாங்க. அங்கிட்டு ஓடின கண்டையும் நாங்கள் பிடிச்சிருவோம். நம்ம நாட்டில் இன்னைக்கு 5-6 கண்டை மாட்டிடும். அடிச்சு பிடிச்சிடும். ஐயோ சின்ன கண்டைக்கே வலிக்குதுங்க. இப்போ பெரிய கண்டையில் என்ன பண்ண ஆகும்னே தெரியலையே. மூக்கு இது குரலை நெரிச்சு கொண்டு போல இருக்கு கெண்டை. இதாங்க நான் கடந்துருக்குமோ சார்? அதுதான் சார் மண்ணில பிறண்டு மாட்டிருச்சு போலங்க. நீங்கள் பண்ணும் இந்த பக்கத்து விலை வந்துருக்கு போல இருக்கு சார். கரெக்டாக இந்த கெண்டை மாட்டிருக்கு. 4 கன்று விலை கரெக்டான விலை. இந்த கெண்டைக்கு ஏற்ற விலை பாருங்க. தலை ஊற்றி மாட்டிருக்கு. உண்டா பக்கத்தில் உண்டா பிராமின் மாட்டவே மாட்டிருக்கு பாருங்க. தலை ஊற்றி அப்படி வச்சு போயிருக்கு. அதான் எடுத்தாச்சு. வாயை கட்டுங்க சார். இந்த வாய்க்கு என்ன இருக்கு? சொரன்னு இருக்கு. அது குகை சார். சொரன்னு. சரி வா. கடிக்குது. உனக்கு கடிக்கும். கெண்டைக்கு பல்லு இல்லையா? எனக்கு ஒரு வாட்டி விராமீனே கடிச்சு வச்சிருச்சு வகையில். ஃபர்ஸ்ட் பிடிச்ச கண்டை செத்து போச்சு. செத்துருச்சா? உசுறு கண்டா லைட்டா வாய் நடிக்குது. இது வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு இந்த கண்டை. பாருங்க என்ன குதிக்குது. அதே மாதிரி இதுல பிராமின் பிடிச்சி வச்சிருக்கோம் சார். வித்த காட்டுது சார் அந்த மீன். காட்டு இல்லை பிராமின் பிடிச்சி வச்சிருக்கோம். இது உசுரோட இருக்கு. செத்து போச்சு. இது சின்ன, அது பெருசுன்னு நினைக்கிறேன். இந்த முதல்ல பிடிச்ச பிராமின் செத்துருச்சுங்க.
செத்துருச்சு. இப்போ இந்த கெண்டையில் இந்த ஒரு கெண்டை சார் நிலைமையில் இருக்குது. இப்போ பிடிச்சது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, அது நல்லா உசுரோட தான் இருக்கும் பைக்கில் போட்டால். ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால மீன் செத்தாலும் சாக வாய்ப்பு இருக்குது. வா இப்போ கெண்டை இங்கிட்டு போயிருக்கு. போயிட்டு நம்ம அந்த முட்டில் உட்காந்துருந்தோம்னா கெண்டை இங்கிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கலக்கணும்னா நம்ம கட்டியால் விட்டுருக்க வலையில் அடிச்சிடும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். பண்ணுவோமா? வா போய் அங்கே உட்காருவோம். பையன் இந்த கருவை தூரில் போட்டு போய் உட்கார போகிறோங்க. ஏன்னா மீன் எங்கேயாச்சும் கலக்கும் எந்திரிச்சு விளையாடும். அது விளையாண்டதுக்கப்புறம் எங்கிட்டு மீன் கிடக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வலையை கட்டி பிடிக்க வேண்டியதுதான். இந்த மீன் இங்கேயே கிடக்கும். என்ன கிடக்குது? என்ன கிடக்குது? இல்லை வேறு ஏதாவது சொன்னீங்க? கெண்டை அது கெண்டை தான் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? கெண்டை புழுக்கையா? எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறியா? வழி இருக்கு சார், கெண்டை போயிருக்கோம். போயிருக்கோம். வா சரியான கெண்டடா. எங்கிட்டு முறை எங்கிட்டு போகுதுன்னு பாரு. தொப்புன்னு கட்டுச்சுடா. முன்னாடி ஒரு போகுது பாரு முறை. செம்ம பெருசுன்னு நினைக்கிறேன். தப்புன்னு சவுண்டு கட்டுச்சுங்க. பாருங்க போயிருக்கு. இதில் போயிருக்கு. இந்த கண்டையா இல்லை அங்கிட்டு வேற எதுவும் போயிருக்கான்னு பாரு. இந்த வருங்க இந்த அதே மாட்டேன். இங்கிட்டு ஒன்று போயிடுச்சு. இங்கிட்டு ஒன்று போயிடுச்சுடா. ரெண்டு போயிடுச்சுடா. அங்கே போதுங்க கெண்டை. இந்த கெண்டையெல்லாம் போய் திரும்பிடுச்சு. திரும்பிடுச்சு. இதுக்குள்ள இருக்கு. நீ போகாதன்னு சொன்னேன். மண்டை தெரியுது. இங்க ஒண்ணு கிடக்கு. மாட்டா போது பாருங்க. இப்போ போய் இங்க மீன் இருக்கு போல இருக்கு சார். வலைகிட்ட போது போயிருச்சு. வலையில அடிச்சிருச்சு போல இருக்கு. சார் இதில் அந்த வலையை அடிச்சிருமா சார்? இந்த வலை இங்கே ஒரு வலையை அடிச்சிருவோமா? ஆமாம் சார், அடிச்சிடலாம் சார். நான் இங்கே நின்றுக்கிறேன் சார். வலை ஆடுது போல இருக்கு சார். கெண்டை உள்ள வந்து அந்த பாசியலுக்குள்ளே கிடக்கு போலங்க. நம்ம இதில் வந்து வலையை அடிக்கிறோம். ஆனால் நிறைய கெண்டை போணுச்சு. ஆமாம், வந்து போன கெண்டை ரிட்டர்ன் போகல, உள்ளே தான் கிடக்குது. ரெண்டு சைடும் வலை கிடக்குது. எடுத்துட்டேன். எங்கடாது? இங்கிட்டா போகுது. இதாக திரும்பிடுச்சிங்க வலைக்கு. சரி இங்கிட்டு போகுது. ஒன்று இங்கிட்டு ஓடிடுச்சு. என்ன சார் சுத்த விடுது? எங்கிட்ட போதுங்க. ஆனால் வலைக்கு ஆனால் 2-3 மீன் கிட்ட கிடக்குது உள்ள. அங்கே போயிடுச்சு. என்ன காலி டைமா போகுது சார். அதான் கண்டியா அப்படியே போட்டுருவோம் சார். அங்கே நிறையா சார் ஓரத்தில் வருங்க. அங்கே அந்த நிறைய நேரம் வந்துருக்கு கரை ஓரத்தில். அந்த இடத்துல இருக்கு பாருங்க சார். இல்லை அங்கிட்டு இருந்து மீன் இங்கிட்ட வருமா சார்? இங்கே ஒரு கெண்டை ஓடி இருக்குள்ள சார். கலைக்கிறீங்க? இல்லை இங்கே சார் கெண்டை தான் சார். காலை சும்மா இப்படி பண்ண எங்கிட்டு இங்கே கலக்கணும். எங்கிட்டு போகுது? எங்கிட்டும் இது இல்லை சார். உண்மையிலே தான் சார் சொல்கிறேன், பொய்லாம் சொல்லலை சார். இதுக்குள்ள என்ன கெண்டை கிடக்குதுங்க. எங்களால் பிடிக்க முடியல. உள்ள மறைச்சி கத்தியுமே அது கிளம்ப மாட்டேது. எங்கே கிடக்குதுன்னு தெரியல. அதனால இப்போ மழை பெய்யறதுனால மீன் ஏறும் இந்த சைடு. அதனால இந்த வலையை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம். ஆமாம், வெயிட் பண்ணி பார்த்து மீன் இங்கிட்ட ஏறிச்சுன்னா வலையை கட்டிடுவோம். அப்புறம் பிடிக்கலாம் நிறைய மீன். வலையா பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க. நிற்கிதுடா. ஆமாம் நிற்கிது.
ஆ ஆமாம் சபா, பெரிய கண்டையாக இருக்கும் போல இருக்கு. அப்படியே சுற்றி வாங்க சார், சுற்றி வாங்க. தூக்கிட்டாங்க டிக்குதுன்னு. பிடிச்ச கெண்டை மற்ற கண்டையெல்லாம் பிடிக்க முடியல, உள்ளதான் கிடக்குது. மறுவாட்டி கெண்டை ஏற விட்டு நாங்கள் பிடிப்போம். போமாங்கண்ணே, கொண்டு போயிடுவோமா? வாங்கிட்டு போயிடுவோம். தூக்குங்க. சாக்குக்குள்ள வந்து டொப்புன்னு வடிய சத்தம் கேட்குது. மூச்சு விடு. செத்து சேர்ந்துல டொப்புங்கிறான். டொப்பு கேட்குதா? இதுல ஆமாடா, இந்த மீன் உசுரோட இருக்குடா. இது உசுரோட இருக்குங்க. இது வந்து செத்துருச்சு. டொப்புனாக்கா இது செத்து போடுற. நல்ல கண்டை தாங்க. இப்போ மலைக்கு இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பெரிய கண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் சின்ன கண்டை தான். அதுதாங்க இவர் தான் உசுரோட இருக்காரு. அடுத்து பார்ப்போம் யார் எத்தனை மீன் மாட்டுது என்னன்னு. பிராமின் வந்து இது வேற வீடியோ, இது வந்து வேற வீடியோ. சும்மா காட்டுறதுக்காண்டி. இன்னைக்கு 2 வீடியோ எடுத்துட்டோம்.